முக்கிய செய்திகள். பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சு விவகாரம். புகார்களை பரிசீலித்து வருவதாக தேர்தல் ஆணையம் தகவல். நாட்டிற்காக தாலியை தியாகம் செய்தவர் சோனியா காந்தி. மோடிக்கு பிரியங்கா காந்தி பதிலடி. பழங்குடியினரின் இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு வழங்க முயற்சி. காங்கிரஸ் குறித்து பிரதமரின் குற்றச்சாட்டால் மீண்டும் சர்ச்சை. 21 கோடீஸ்வரர்களின் சொத்துக்கள் பற்றி பேசாதது ஏன்? பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் சரமாரி கேள்வி. 13 மாநிலங்களில் 89 தொகுதிகளில் நாளை மறுநாள் 2ஆம் கட்ட தேர்தல். மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்வதால் விறுவிறுப்பு. வணக்கம். இஸ்லாமியர்கள் குறித்த வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமர் திரு மோடி மீதான புகார் குறித்து பரிசீலித்து வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சார பேரணியில் பேசிய திரு மோடி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பொதுமக்களின் தங்கம், நிலம் உள்ளிட்ட சொத்துக்களை பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்கிவிடும் என்று கூறினார். அதிக குழந்தை பெற்றவர்களுக்கும் நாட்டில் ஊடுருவியவர்களுக்கும் உங்கள் சொத்தை வழங்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். பிரதமரின் இந்த பேச்சுக்கு நாடு முழுவதும் பல்வேறு தரப்பில் இருந்து கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதில் மத அடிப்படையில் நாட்டு மக்களிடையே பிரிவினையை தூண்டுபவர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. திரு மோடி மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அபிஷேக் சிங்வி தெரிவித்தார். இதுபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரியும் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். மேலும் தேர்தல் ஆணையத்திற்கு மின்னஞ்சல் அனுப்புமாறு இந்தியா கூட்டணியும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டது. அதன்படி அவர் மீது நடவடிக்கை கோரி 17,400 பேர் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதமும் எழுதினர். ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த புகார்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்து வந்தது. இந்நிலையில் பிரதமர் மோடி மீதான புகார்கள் கிடைக்கப்பெற்றதாகவும் அவை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்காக தாலியை தியாகம் செய்தவர் தமது தாயார் திருமதி சோனியா காந்தி என்று பிரதமர் திரு மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். ராஜஸ்தான் பிரச்சார கூட்டத்தில் பாஜகவுக்கு ஆதரவு திரட்டிய பிரதமர் திரு மோடி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் தாலியை கூட பறிப்பார்கள் என கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பிரதமரின் இந்த வெறுப்பு பேச்சுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் பெங்களூருவில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட திருமதி பிரியங்கா காந்தி, தாலியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டிருந்தால் பிரதமர் திரு மோடி இவ்வாறு பேசியிருக்க மாட்டார் என்று கூறினார். 55 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் பெண்களின் தாலி பறிக்கப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பிய அவர், போரின் போது தேசத்துக்காக தனது தங்கத்தை கொடுத்தவர் பாட்டி இந்திரா காந்தி என்று கூறினார். நாட்டிற்காக தனது மாங்கல்யத்தை தியாகம் செய்தவர் தமது அம்மா திருமதி சோனியா காந்தி என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் திருமதி பிரியங்கா தெரிவித்தார். 70 सालों से ये देश स्वतंत्र है. 55 सालों के लिए कांग्रेस की सरकार रही है. किसी ने आपसे सोना छीना, आपके मंगलसूत्र छीने. इंदिरा गांधी ने अपना सोना, जब जंग हुई थी, अपना सोना देश को दिया. मेरी मां का मंगलसूत्र इस देश को कुर्बान हुआ है. தேர்தலுக்காக மதம், தாலி என பேசும் இதே பிரதமர்தான் மணிப்பூரில் ஆடையின்றி பெண்கள் அழைத்துச் செல்லப்பட்ட அவலம் குறித்து எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பதாக திருமதி பிரியங்கா காந்தி சாடினார். ஒன்றிய பாஜக ஆட்சியில் மக்கள் உரிமைக்காக போராடும் அமைப்புகள் நசுக்கப்படுவதுடன் எங்கும் பொய்கள் நிரம்பியுள்ளது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார். பழங்குடியினர் மற்றும் பட்டியலினத்தவருக்கான இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் முயற்சித்ததாக பிரதமர் திரு மோடி குற்றம் சாட்டியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், இந்துக்களின் சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக கூறியது நாடு முழுவதும் சர்ச்சையை கிளப்பியது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சிகள், இத்தகைய வெறுப்பு பேச்சுக்காக பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்க போர்க்கொடி உயர்த்தியுள்ளது. இந்நிலையில் ராஜஸ்தானின் சவாய் மாதோப்பூர் பகுதியில் நடந்த பிரச்சாரத்தில் பேசிய திரு மோடி, 2004ஆம் ஆண்டு ஆந்திராவில் பழங்குடியினர் மற்றும் பட்டியலினத்தவரின் இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீட்டை அம்பேத்கர் வழங்கியுள்ள நிலையில் இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் முயற்சிப்பதாக அவர் கூறினார். आरक्षण का जो हक बाबा साहब ने दलित, पिछड़ों और आदिवासियों को दिया, कांग्रेस और इंडिया अलायंस वाले उसे मजहब के आधार पर मुसलमानों को देना चाहते थे.
இந்துக்களின் சொத்துக்கள் குறித்து தன்னுடைய பேச்சுக்கு விளக்கமளித்த திரு மோடி காங்கிரஸ் கட்சியை பற்றிய உண்மைகளையே தாம் பேசுவதாக கூறினார். ஆனால் இதனை நிராகரித்துள்ள காங்கிரஸ் இந்தியாவில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து 75 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தியது தாங்கள்தான் என கூறியுள்ளது. 21 கோடீஸ்வரர்களின் சொத்துக்கள் பற்றி பேசாதது ஏன் என்று பிரதமருக்கு காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அலிகரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரித்த பிரதமர் திரு மோடி, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் யார் எவ்வளவு வருவாய் ஈட்டுகின்றனர், யாருக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, யாரிடம் எவ்வளவு ரொக்கப்பணம் இருக்கிறது, எத்தனை வீடுகள் இருக்கின்றன என்பது குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் இளவரசர் கூறியிருப்பதாக தெரிவித்தார். அரசே சொத்துக்களை கையகப்படுத்தி அனைவருக்கும் பிரித்து வழங்கும் என்றும் அவர் கூறியிருப்பதாகவும் திரு ராகுல் காந்தியை மறைமுகமாக விமர்சித்தார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் பெண்களின் தாலிச் செயின்கள் மீதும் கண் வைப்பார்கள் என்று எச்சரித்த திரு மோடி, காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக சாடினார். இந்நிலையில் இதனை நிராகரித்துள்ள காங்கிரஸ், அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியே இந்தியாவுக்கு தேவை, இந்தியா கூட்டணி அரசால் மட்டுமே அதை சாத்தியப்படுத்த முடியும் என்று பதிலடி கொடுத்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2012 முதல் 2021 வரை நாட்டில் உருவாக்கப்பட்ட செல்வத்தில் சுமார் 40% அதிகமானவை வெறும் 1% மக்களிடம் மட்டுமே சென்றுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் வசூலாகும் சரக்கு மற்றும் சேவை வரியில் 64% ஏழைகளும் நடுத்தர வர்க்க மக்களே செலுத்துவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். மோடி அரசு பதவியேற்றதும் நாட்டின் பெரும்பாலான பொது சொத்துக்கள் மற்றும் வளங்கள் அனைத்தும் 1-2 நிறுவனங்களின் கைகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவித்துள்ள திரு ஜெய்ராம் ரமேஷ், இந்த வளர்ந்து வரும் எதேச்சதிகாரம் விலைவாசி உயர்வுக்கு வழிவகுத்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக பதிவிட்டுள்ளார். இன்று 21 கோடீஸ்வரர்கள் இணைந்து 70 கோடி இந்தியர்களை விட அதிகமான சொத்துக்களை வைத்துள்ளதாக கூறியுள்ள அவர், இவை குறித்து பிரதமர் ஒருபோதும் மக்களிடம் சொல்லப்போவதில்லை என்று கூறியுள்ளார். மக்களவைக்கான 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று ஓயும் நிலையில் தலைவர்கள் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கடந்த 19ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. கேரளா, கர்நாடகா, அசாம், பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் 2ஆம் கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. கேரளாவில் 20 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடத்தப்பட இருக்கிறது. கர்நாடகத்தில் உள்ள 28 தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் அகோலாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, அந்த மாநிலத்தில் நக்சலைட்டுகளை ஒழித்தவர் பிரதமர் திரு மோடி என கூறினார். கேரளாவின் வயநாடு தொகுதியில் திரு ராகுல் காந்திக்கு வாக்கு சேகரித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, இந்தியாவின் ஆன்மா தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக சாடினார். காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கை முடக்கிவிட்டு சட்டவிரோதமாக 13,000 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலம் பாஜக வசூலித்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த அந்த கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவது கடினம் என்று கூறினார். பீகார் மாநிலம் கிஷன்கஞ்ச் என்ற இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், திரு மோடியே மீண்டும் பிரதமராக வருவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கலாக்ஷேத்ரா கல்லூரியில் படித்தபோது பாலியல் தொந்தரவு செய்ததாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த முன்னாள் மாணவி அளித்த புகாரின் பேரில் முன்னாள் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருவான்மையூரில் கலாக்ஷேத்ரா அறக்கட்டளையின் கீழ் ருக்மணி தேவி நுண்கலை கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரி மாணவிகள் பலர் பேராசிரியர் ஹரிபத்மன், ஸ்ரீஜித் கிருஷ்ணா மற்றும் உதவி நடன கலைஞர்கள் சாய் கிருஷ்ணன், சஞ்சித் லால், ஸ்ரீநாத் ஆகியோர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக நிர்வாகத்திடம் கடந்த ஆண்டு புகார் அளித்தனர். ஆனால் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். பின்னர் மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரி நேரில் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்தார். பாதிக்கப்பட்ட மாணவிகள் மாநில மகளிர் ஆணைய இமெயிலில் புகார் அளிக்கலாம் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி கலாக்ஷேத்ரா கல்லூரியில் படித்து தற்போது வெளிநாட்டில் வசித்து வரும் முன்னாள் மாணவிகள் பலர் ஆன்லைன் மூலம் புகார் அளித்தனர். இதையடுத்து ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் முன்னாள் மாணவியிடம் காணொலி மூலம் விசாரணை நடத்திய போலீசார் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முட்டுக்காட்டில் வசித்து வந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணாவை கைது செய்து சைதாப்பேட்டை 18வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். அவர் பல மாணவிகளை மிரட்டி பாலியல் தொந்தரவு அளித்துள்ளதால் 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர்.
உதவி பேராசிரியர்கள் நியமன விவகாரத்தில் விண்ணப்பித்த அனைவருக்கும் சமமான வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சியைச் சேர்ந்த கிறிஸ்டினா ரூபி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ பேராசிரியர்களுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண் 15 வழங்கப்படுவதாகவும், ஆனால் அந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பித்துள்ள தனியார் கல்லூரிகளில் பணிபுரியும் உதவி பேராசிரியர்களுக்கு குறைவான வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்கப்படுவதாக மனுவில் அவர் கூறியுள்ளார். எனவே விண்ணப்பித்த அனைவருக்கும் வெயிட்டேஜ் மதிப்பெண் 15 வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி திருமதி மஞ்சுளா முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது பணி அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை விண்ணப்பித்த அனைவருக்கும் வழங்க உத்தரவிட்டார். அரசு கல்லூரிகளில் பணி புரிபவர்களுக்கு ஒருவிதமான மதிப்பெண்ணும், தனியார் கல்லூரிகளில் பணிபுரிபவர்களுக்கு வேறு மதிப்பெண்ணும் வழங்குவது பாரபட்ச நடைமுறை என்று நீதிபதி கூறினார். எனவே அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ பேராசிரியர்களுக்கு வழங்கப்படும் வெயிட்டேஜ் மதிப்பெண் 15ஐ விண்ணப்பித்துள்ள தனியார் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும், இதுகுறித்து கல்லூரி கல்வி இயக்ககத்துறை செயலாளர் உரிய முறையில் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட நீதிபதி திருமதி மஞ்சுளா வழக்கை முடித்து வைத்தார். நீலகிரி அருகே பழங்குடியின பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கருங்கோழி வளர்ப்பு பண்ணையை சென்னையைச் சேர்ந்த பெண்கள் முன்னேற்ற அமைப்பு அமைத்துக் கொடுத்துள்ளது. கூடலூர் அருகேயுள்ள கோழிக்கொல்லி கிராமத்தில் 50 பழங்குடியின பெண்களை தேர்வு செய்து அவர்களது நிலத்தில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ குணம் கொண்ட கருங்கோழியின் கறி கிலோ 1200 ரூபாய்க்கும், முட்டை 15 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் குடும்ப செலவுக்கு போதிய வருவாய் கிடைப்பதுடன் வருமானத்தில் ஒரு பகுதியை இந்த பண்ணையை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் என தனியார் தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகி தெரிவித்துள்ளார். 50 பெண்மணிகளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த கோழியும் ஆட்டு பண்ணை வச்சு கொடுத்துருக்கோம். இங்க ஒரு 1000 கோழியும் 25 ஆடும் முதல் போட்டு ஒரு பெரிய ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மூலமா பாத்தீங்கன்னா 3வது மாசத்துல இருந்து இங்க இருக்கிற பெண்மணி அந்த 50 பெண்மணிகளுக்குமே மாசம் 2000 இருந்து 3000 வருமானம் மாசம் வரும். இந்த உதவியால் கோழிக்கொல்லி மலை கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் இதுபோல் ஒவ்வொரு கிராமத்தையும் தத்தெடுக்க தனியார் தொண்டு நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி நாளன்று பக்தர்கள் கிரிவலம் சென்று ஈசனை வழிபடுவது வழக்கம். அதன்படி சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று காலையிலிருந்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். திரும்பும் திசையெல்லாம் மனித தலைகளாக காட்சியளித்தன. ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர். விடிய விடிய கிரிவலம் சென்ற பக்தர்கள் உடுக்கை அடித்தும் சங்கு ஒலியை எழுப்பியும் வழிபாடு செய்தனர். செங்கல்பட்டு அருகே வீராபுரம் அருகே தாந்தோணி அம்மன் கோயிலில் பக்தர்கள் பால் குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். ராமநாதபுரம் அருகே உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவை பூண்டியில் உள்ள வெள்ளிங்கிரி மலைப்பகுதியில் குவிந்த பக்தர்களை ட்ரோன்கள் மூலம் வனத்துறையினர் கண்காணித்தனர். பொன்னேரி அருகே தேவதானம் கிராமத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நிலத்தடி கருப்பசாமி கோயிலில் ரூபாய் நோட்டுகளால் கருப்பசாமி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தார். சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் காசுகளும் வழங்கப்பட்டன. வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் 15 நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியுள்ளது. அதிகபட்சமாக சேலம் மற்றும் ஈரோட்டில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் கோடை வெயில் தகித்தது. கரூர், பரமத்தி, வேலூர் மற்றும் திருப்பத்தூரில் 107 டிகிரியும், தர்மபுரி மற்றும் மதுரையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் சுட்டெரித்தது. நாமக்கல்லில் 105 டிகிரியும், மதுரை விமான நிலையம், திருத்தணி மற்றும் திருச்சியில் 104 டிகிரியும் வெயில் வாட்டியது. கோவையில் 103 டிகிரியும், பாளையங்கோட்டை, தஞ்சாவூரில் 102 டிகிரியும், சென்னை மீனம்பாக்கத்தில் 101 டிகிரியும் வெப்பம் தகித்தது. இதற்கிடையே ஈரோட்டில் நேற்று வெப்ப அலை வீசிய நிலையில் இன்று வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.
குமரிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழக மாவட்டங்கள், வட தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இஸ்லாமியர்கள் குறித்த வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமர் மோடி மீதான புகார் குறித்து பரிசீலித்து வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டிற்காக தாலியை தியாகம் செய்தவர் தமது தாயார் சோனியா காந்தி என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். பழங்குடியினர் மற்றும் பட்டியல் இனத்தவருக்கான இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் முயற்சித்ததாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.